இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம வீட்டாண்ட கோவிலில் திருவிழா நடக்குது. அதான் அந்த திருவிழா எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போகிறோம். வாங்க எல்லாரும் நீங்களும் அந்த திருவிழாக்கு. இங்கே பாருங்களேன், அந்த திருவிழாவில் அழகான பொம்மைங்க எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கூட தங்கச்சியும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருந்தாங்க. அப்படி வரும்போது எல்லா பொம்மைங்களையும் வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இதை பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லா கடையிலையுமே நிற்க வச்சுட்டாங்க. எல்லா கடையிலையும் நின்று ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். எல்லா பொம்மையுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இதில் வேற இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு வேற ஒரே ரகலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து வளையல் கடையில் நின்னுட்டா. அவள் வந்து வளையல் போட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஒரு ஒரு சாமியாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இந்த திருவிழாவில் வந்து எல்லா இடத்துலையுமே சாமி வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு சாமி வைப்பாங்க. இந்த திருவிழாவோட சாமியோட பேர் வந்து மொட்டையம்மன் ஜாத்திரை. இதில் வந்து எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக செய்வாங்க திருவிழாவையே. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து மத்தியானம் வந்து சாப்பாடு போடுறதுலேருந்து நைட்டு வந்து பிரசாதம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பயங்கர அல்டிமேட்டாக செய்வாங்க. ஒரு ஒரு சாமியும் ஒரு ஒரு அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் சாமி ரொம்ப அழகாக